जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. மங்கள ஆரம்பம் தெய்வத்தின் குரல் 6ஆம் பாகம். 16 பெற்று பெருவாழ்வு. ஸ்கந்தநாம சிறப்பு. ஸ்கந்தர் என்றால் துள்ளிக்கொண்டு வெளிப்பட்டவர் என்று அர்த்தம். பரமேஸ்வரனுடைய சக்தி நேத்திர ஜோதிஷாக ஒரே துடிப்போடு லோகானுகிரகம் பண்ண வேண்டும் என்றே துடிப்போடு துள்ளிக்கொண்டு வெளிப்பட்டே ஸ்கந்தமூர்த்தி உத்பவமானார். அந்த விசேஷத்தால் தான் அவருக்கு சுப்பிரமணியர், கார்த்திகேயர், குமாரர், சரவணபவர் என்றிப்படி அநேக நாமாக்கள் இருந்தபோதிலும் அவரை பற்றிய புராணத்திற்கு ஸ்கந்த புராணம், ஸ்காந்தம் என்றே பெயர் இருக்கிறது. அவருடைய லோகத்துக்கு ஸ்கந்தலோகம் என்றே பெயர். அவர் சம்பந்தமான விரதத்தை ஸ்கந்த சஷ்டி என்றே சொல்கிறோம். அம்பாளோடும் முருகனோடும் இருக்கும் பரமேஸ்வர மூர்த்திக்கும் சோமாஸ்கந்தர் என்றே பெயர் இருக்கிறது. முருகன் என்று அவருக்கு சிறப்பாக தமிழ் பெயர் கொடுத்திருக்கும் நம் பாஷையிலும் கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், கந்தர் கலிவெண்பா என்றெல்லாமே ஸ்தோத்திரங்கள் இருக்கின்றன. சென்னப்பட்டினத்தில் சிறப்பாக கந்தக்கோட்டம் இருக்கிறது. ஸ்ருதியிலே, அதாவது வேதத்திலே ஒன்று வந்துவிட்டதென்றால் அதற்கு தனி பெருமை, தனி கௌரவம் உண்டு. அப்படி இந்த ஸ்கந்த நாமத்திற்கு இருக்கிறது. புராணமான ஸ்காந்தத்தில் வள்ளி என்ற ஜீவனுக்கு நாரதர் குரு ஸ்தானம் என்று வருகிறதென்றால், ஸ்ருதியை சேர்ந்த சாந்தோக்கிய உபனிஷத்தில் அந்த நாரதருக்கு சுப்பிரமணியரின் பூர்வ அவதாரமான சனத்குமாரர் ஞானோபதேசம் பண்ணியதாக வருகிறது. சனத் என்று பிரம்மாவிற்கு பெயர். சிருஷ்டி ஆரம்பத்திலேயே பிரம்மாவின் மானச புத்திரராக பிறந்தவர் சனத்குமாரர். சனக, சனந்தன, சனாதன, சனத்குமாரர் என்ற 4வரில் முக்கியமானவர். பிறக்கும்போதே பிரம்ம ஞானியாக இருந்த அவர்களே நிவிருத்தி மார்க்கம் என்கிற சந்நியாசத்திற்கு ஆதர்ஷ புருஷர்கள். காமமே தெரியாத நித்திய பாலகர்களாக இருப்பவர்கள். பிரம்மகுமாரரான அந்த சனத்குமாரரேதான் சிவகுமாரரான சுப்பிரமணியராக வந்தார் என்று சாந்தோக்கியத்தில் இருக்கிறது. சிவகுமார அவதாரத்தில் அவர் வீராதி வீர சேனாதிபதியாகவும் 2 பத்னிகளை கொண்டவராகவும் இருந்தபோதிலும் பழைய சனத்குமார வாசனையால் தான் நடுவிலே கொஞ்ச காலம் பழனியில் கோவணாண்டி சந்நியாசியாக நின்றார் போல் இருக்கிறது. இவர் கோவணாண்டி என்றால் சனத்குமாரருக்கு அந்த கோவணங்கூட கிடையாது. ஏனென்றால் இந்த சிவகுமாரர் என்றும் இளையவர் என்றால் அந்த சனத்குமாரரோ இன்னும் இளசாக என்றும் குழந்தையாகவே இருந்தவர். அது இருக்கட்டும், என்ன சொல்ல வந்தேன் என்றால், ஸ்ருதி சிரசான சாந்தோக்கியத்தில் சனத்குமாரர் தான் சுப்பிரமணியர் என்று முடிக்கிற இடத்தில் ஒரு தரத்துக்கு 2 தரமாக ஸ்கந்த ஸ்கந்த என்று இந்த நாமாவையே சொல்லியிருக்கிறது. குறிப்பு: சாந்தோக்கிய உபனிஷத் 7.26.2. ஸ்கந்தன் என்பது லோகம் முழுக்க பரவி பிரக்யாதியான பெயர். ஸ்கூல் என்பதை இஸ்கூல் என்கிற மாதிரி இந்த ஸ்கந்த நாமாவை தேசாந்தரங்களில் இஸ்கந்தர் என்று ஆக்கி கொண்டார்கள். அல் என்பது செமிட்டிக் பாஷைகளில் ஒரு குறிப்பிட்ட வஸ்துவை குறிக்கும். டெஃபினட் ஆர்டிகிள், இங்கிலீஷில் தி மாதிரி மரியாதையை காட்டும் வாச்சகமாகவும் ஒரு வார்த்தைக்கு முன்னே அல் சேர்ப்பார்கள். இப்படி உருவான அல் இஸ்கந்தர் தான் கிரீஸ் வரை போய் அலெக்சாண்டர் ஆனது. சிக்கந்தர் என்பதும் ஸ்கந்தர் என்பதன் இன்னொரு திரிபுதான். ஆகையால் செகந்திராபாத் என்கிற சிக்கந்தராபாத்தில் சமீபத்தில் ஸ்கந்தகிரி ஆலயம் விசேஷமாக தோன்றியிருப்பதும் பொருத்தந்தான். ஸ்வீடன், நார்வே, டென்மார்க் எல்லாம் சேர்ந்து ஸ்காண்டினேவியா என்று இருக்கிறதல்லவா, ஸ்காண்டியா என்ற பிரதேசத்தை வைத்துத்தான் அந்த பெயர் ஏற்பட்டது. ஹிந்து இந்தியா மாதிரி ஸ்கந்த ஸ்காண்டியா. அண்ணாவை கூறி அன்றாடம் தொடங்குவோம். பிள்ளையார் என்றவுடன் சிவசக்திகளின் பிள்ளை என்பது நினைவு வந்துவிடும். ஸ்கந்த பூர்வஜர் என்று ஷோடச நாமாவை முடிக்கிற போது மற்ற பிள்ளையின் நினைவும் வந்து சிவகுடும்பம் முழுவதும் நிறைவு பெற்று விடுகிறது. அதனால்தான்
அது கடைசி பெயராக மங்களம் பாடி சுபமாக முடிக்கிற இடத்தில் இருக்கிறது. நாம் எல்லோருமே பார்வதி பரமேஸ்வரர்களின் குழந்தைதான். நம் எல்லோருக்கும் பூர்வஜர் தலைச்சன் பிள்ளை விக்னேஸ்வரர். அவருடைய அனுஜர்களில் சிரேஷ்டமாய் இருக்கப்பட்ட ஸ்கந்தமூர்த்தியின் பெயரை சொன்னதில் நாம் எல்லோரும் அடக்கம். நமக்கெல்லாம் ஒரு அண்ணா விக்னேஸ்வரர் என்ற பந்துத்துவத்தோடு தினமும் காலமே எழுந்தவுடன் காரியங்களை ஆரம்பிப்பதற்கு முன்னால் அவருடைய ஷோடச நாமாக்களை சொல்லி சர்வ காரியேஷு விக்னஸ்தஸ்ய ந ஜாயத்தே என்றபடி எல்லா பணிகளையும் நிர்விக்னமாக நிறைவேற்றி எல்லோரும் ஸ்ரேயஸை அடைவோம். சுமுகஸ்சைக தந்தஸ்ச கபிலோ கஜகர்ணகः லம்போதரஸ்ச விகடோ விக்னராஜோ விநாயகः தூமகேதுர்கணாத்யக்ஷः பாலச்சந்திரோ கஜானனः வக்ரதுண்டசூர்பகர்ணோ ஹேரம்பஸ்கந்தபூர்வஜः. ஷோடசைதானி நாமானி யः படேத் ஸ்ருணுயாதபி வித்யாரம்பே விவாஹே ச பிரவேஷே நிர்கமே ததா சங்கிராமே சர்வகாரியேஷு விக்னஸ்தஸ்ய ந ஜாயதே. எல்லோரும் இந்த 16 பேர்களை சொல்லி 16 பேர்களையும் அடைய வேண்டியது. 16ம் பெற்று பெருவாழ்வு நிறைவு பெறுகிறது. ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. மகா பெரியவா சரணம். जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर.